த்ரிஷா அவர்களை மட்டும்தான் அங்கே ஃபோக்கஸ் பண்ணி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களே தவிர, இது முதல் முறையாக வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு சுதந்திர தினம் நிகழ்ச்சியாக இருந்தது. இந்த சுதந்திர தினம் வந்து எத்தனாவது சுதந்திர தினம்? சைதாப்பேட்டை தொகுதியில் வந்து இவர் மா சுப்பிரமணியம் அவர் தோத்ததுக்கும் மக்களை வந்து குறை சொல்றாரு. இவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட சாபம் தான் விடுறாரு அவர். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியே பேசுறாரு. மோகன் சி லாசரஸ் அன்னைக்கு பேசின போது கிட்டத்தட்ட அவர் பேசுறது என்னன்னா, கிறிஸ்துவர்களே இங்கே ஒழிச்சிருவாங்க, கிறிஸ்துவ சொத்துக்களை பூரா எடுத்துக்குவாங்க, மத்திய அரசு எடுத்துக்கும், ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கும், பாஜக எடுத்துக்கும், நீளமாக போய் பேசுறாரு. அதை நம்பி ஒரு கூட்டாங்க தலையாட்டிட்டு இருக்கு. இதுக்காக ஜெபிக்கணுன்றார். எம்எல்ஏக்களாக புதுசாக வந்திருக்கோம் நிறைய பேருக்கு கீழ்மட்ட நிலையிலேருந்து வந்திருக்காங்க. அது உண்மைதான். யார் என்னன்னு தெரியல. நமக்கு நிறைய எம்எல்ஏக்கள் வந்து பெரிய வசதியான குடும்பங்களில் சாதாரண குடும்பங்கள்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு கார் கூட இல்லாத வசதி இல்லாத எம்எல்ஏ அந்த அவங்களுக்கு வருகிற சம்பளம் மட்டும்தான் இருக்கும், வாங்கி தருவதாக சொல்கிறார். நல்ல விஷயம். யார் பேசினாலும் மக்கள் பிரச்சனைகளை பேசுங்க. அது பாஜகவாக இருந்தாலும் சரி, தாவேக்காவாக இருந்தாலும் சரி, திமுக, மக்கள் பிரச்சனையை பேசுங்க. மக்களுக்கு என்ன செய்யணும்னு எல்லாரும் சேர்ந்து யோசிங்க. முதல் முறையாக நம்மளுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கொடியேற்றிருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே தெரியுது அவர் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாருன்னு சொல்லிட்டு. கூடவே அவர் குடும்பத்தினர் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்து சல்யூட் அடிக்கிறாரு. ஆனா ஊடகங்கள் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விருந்தினர் பத்தி தான் அங்க வந்து பெருசா பேசப்பட்டது. திரு விஜய் அவர்கள் கொடியேற்றினதை விட அவங்க தான் வந்து பெரிய கவனத்தை பெற்றார்னு கூட சொல்லலாம். அவர்தான் செல்வி த்ரிஷா அவர்கள். த்ரிஷா அவர்கள் வந்து திரு விஜய் அவர்களுக்கு நெருங்கிய நண்பராக உற்ற தோழியாக இருக்கிறார். அவர் வந்தது தான் இங்கே பெரிய பேசு பொருளாக ஆனது. ஆனாலும் சமீபத்தில் நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா, டைவர்ஸ் வழக்கையும் வந்து அவங்க வாபஸ் பெற்றுட்டு விஜய் அவர்களும் சங்கீதா ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு. அப்புறம் அதுக்கு பிறகுதான் த்ரிஷா வந்திருக்காங்கன்னு போது நமக்கு தெரியுது அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தேவையில்லை. ஆனால் இங்க வந்து ஒரு மசாலா கலந்த ஒரு இந்த சுவையான நிகழ்ச்சி யாருக்கு கிடைக்கும், செய்தி என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு ஊடகங்கள் எல்லாமே வந்து பரபரப்பா இருக்கிறாங்க. அது த்ரிஷா அவர்களை மட்டும்தான் அங்கே ஃபோக்கஸ் பண்ணி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களே தவிர, இது முதல் முறையாக வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு சுதந்திர தினம் நிகழ்ச்சியாக இருந்தது. இந்த சுதந்திர தினம் வந்து எத்தனாவது சுதந்திர தினம்? சுதந்திரத்திற்கான நம்ம சுதந்திரத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு கிடைச்சது, அப்படிப்பட்ட பார்வையெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. உண்மையிலே ஒரு தேசப்பற்றோட தேசிய உணர்வோடு இருக்க வேண்டிய இந்த நாளில் அங்கே எல்லாருமே வந்து உன்னைக்குமே உதவாத அந்த த்ரிஷாவை பற்றி தான் இங்கே எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்துட்டு போகிறதுனால என்ன பெரிய நமக்கெல்லாம் வந்து பெரிய கருத்தை அவர் சொல்ல வருகிறார்னு தெரியல. இதனால நமக்கு என்ன செய்தி இந்த ஊடகங்கள்லாம் தெரிவிக்கிறது. ஆனால் த்ரிஷா மட்டும்தான் இங்கே ஒரு பேசு பொருளாகவும் ஒரு கவர்ச்சி பொருளாகவும் இங்கே வந்து தெரிகிறார். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வழக்கம் போல இது திராவிட கட்சிகள் செய்யறது தான். அவங்களுடைய அந்த 2ஆம் தரம் 3ஆம் தர பேச்சாளர்கள் எவ்வளவு கேவலமா பேசுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட இப்போ திரு உதயநிதி அவர்களும் அதே மாதிரி தான் பேசுறாரு. ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஏற்கனவே வந்து ஆர்.எஸ். பாரதியை பத்தி நிறைய விமர்சனங்கள் உண்டு. ரொம்ப மோசமாக பேசக்கூடியவர், மோசமான ஒரு பேச்சாளர் தான், ஆபாசமாகவும் பேசக்கூடியவர் தான். ஆனா என்னன்னா, இவங்க தோத்ததுக்கு இப்ப மக்கள் மேல குறை சொல்றாங்க. மக்களே வந்து குறையா பேசிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் தோத்த இடத்துல போயிட்டு மக்கள் இந்த மாதிரி ஸ்டாலினை தோக்கெடுத்தது மிகப்பெரிய தவறு அப்படி இப்படின்னு ஒரே மக்களை பற்றி அங்க அப்படியே ஒரு விமர்சனம்ன்றது ஒரு பெரிய விமர்சனத்தை திமுகவினர் வைக்கிறார்கள். இப்ப என்னன்னா, சைதாப்பேட்டை தொகுதியில வந்து இவர் மா சுப்பிரமணியம் அவர் தோத்ததுக்கும் மக்களை வந்து குறை சொல்றாரு. இவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட சாபம் தான் விடுறாரு அவரு. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியே பேசுறாரு. திமுக என்ன இதுக்கு முன்னாடி எல்லாம் அடுத்தடுத்து ஜெயிச்சுக்கிட்டே பார்த்தீங்களா? நீங்கள் செய்த தவறை முதல்ல உணரணும். அந்த தவறை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. நீங்கள் செய்த தவறை மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க. தண்டனை என்று சொல்வதை விட அவங்களுக்கு பிடிக்கல, ஆட்சியை மாட்டிட்டாங்க. ஆட்சியை மாத்துறதை என்னமோ இவங்க இந்த தமிழகமே வந்து இவங்களோட குடும்ப சொத்து மாதிரியும், அதுல இருந்து இவங்களை என்னமோ கொண்டு போனது வந்து பெரிய ஒரு குற்றம் மாதிரியும், மக்கள் எல்லாம் தண்டிக்கப்படுபவர்கள் மாதிரியும் பேசுறது வந்து என்ன விதமான நியாயம்னே தெரியல. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்தியிருந்தா, ஊழல் இல்லாம ஆட்சி நடத்தியிருந்தா
நல்ல முறையில் ஆட்சி நடத்தியிருந்தா ஏன் மக்கள் உங்களை மாற்ற போறாங்க? அது பிடிக்காம தானே மக்கள் வந்து வேற யாருக்கும் ஓட்டு போட்டு மாற்றி விட்டுருக்காங்க. அதை ஒத்துக்கணும். அந்த தோல்வியை ஒத்துக்கொள்வது என்பது ஒரு ஒரு விதமான கலை, ஒரு நல்ல பண்புன்னு கூட சொல்லலாம். அந்த பண்பு வந்து திமுகவுக்கு என்றைக்கும் இருந்ததில்லை. திமுகவின் மூத்த தலைவர்கள் எல்லாரும், பேச்சாளர்கள் எல்லோருமே மக்களை வசைபாடி கொண்டிருப்பது நல்லதல்ல. நீ அடுத்த தடவையும் நீங்க வரமாட்டீங்க இப்படியே பேசிட்டே இருந்தா. சைதாப்பேட்டை மக்கள் என்ன அவங்களை கவனிக்காமலே போயிடுவாங்க? கவனிக்கதான் செய்வாங்க. இந்த அரசு இப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2-3 விஷயங்கள் வரும். இவங்க வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நாங்க மத்திய அரசின் இணக்கமாக போவதை தான் நாங்கள் விரும்புறோம். மத்திய அரசோட இணக்கமாக போய் தமிழகத்திற்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா இவங்க நீட்டை எதிர்க்கிறாங்க, தொகுதி மறுவரைய டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறாங்க, அதுக்கப்புறம் FCRA ஆக்டை எதிர்கொள்றாங்க. இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையை வந்து இன்னும் அவங்க பேசவே ஆரம்பிக்கல. சொன்னாங்க, அது அப்படியே பேச்சுவார்த்தையில இருக்கு. மசோதா மாதிரி எதுவும் கொண்டு வரல, அதை பத்தி விவாதங்கள் கூட நடக்கல. ஆனா இவங்க அதுக்கு எதிராக இவங்க சட்டசபையில மசோதா நிறைவேற்றுறாங்க. என்ன கொடுமைன்னே தெரியல. வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாமலே இவங்க பண்றாங்க. நீட்டை இவங்க எதிர்க்க வர்றது வந்து நீட்டே வேணான்றாங்க. பள்ளிக்கூடங்கள்ல +2 முடிச்ச உடனே போகணும்னு. ஆனால் இந்த நீட் தேர்வு முடிந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு குழந்தைகள், அரசு பள்ளி குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல பொருளாதார ரீதியாக மிகவும் கீழ்த்தங்கிய நிலையில் உள்ள குடும்பங்கள்ல இருந்து நிறைய பெண் குழந்தைகள் உட்பட இப்ப செலக்ட் ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். திரு ஜோசப் விஜயா இருக்கட்டும், அந்த கட்சியா இருக்கட்டும், இது மக்களுக்கு நல்லது செய்யுதா செய்யலையா அப்படின்ட்டு நீங்க மக்கள் கிட்ட போய் கேளுங்க. மக்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க. அரசியல் தயவு செய்து இளைய தலைமுறையினோட வாழ்க்கையில வந்து அரசியல் செய்யாதீங்க. ஏற்கனவே திமுக இதை அரசியல் செய்ததுனால்தான் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். நீங்களும் அதே தவற செய்ய வேண்டாம். ஒரு விஷயத்த வந்து நீங்க எதிர்க்கிறதுக்கு முன்னாடியோ, இல்ல அதை பத்தி சட்டசபையில வந்து நாங்க மசோதா நிறைவேற்றுறோம் அதுக்கு எதிரா அப்படின்லாம் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி மக்களிடம் சென்று கேளுங்கள். ஏதாவது ஒரு சர்வே எடுங்க, தெரிஞ்சுக்கோங்க. மக்களோட மனநிலை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா அது நல்லா இருக்கும். நீங்க உங்களுடைய அரசியல் லாபத்துக்காகவும் உங்களுடைய சுய நலத்துக்காகவும் ஒரு விஷயத்தை எதிர்க்காதீங்க. மத்திய அரசு கொண்டு வரும் எல்லாமே கெடுதல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த FCRA சட்டத்தை நீங்க எதிர்க்கிறீங்க, அதுக்கு காரணம் நிறைய தெரியுது. ஏன்னா எல்லா சர்ச்சும் அதை எதிர்க்குது. மோகன் சி லாசரஸ் அன்னைக்கு பேசின போது கிட்டத்தட்ட அவர் பேசுறது என்னன்னா, கிறிஸ்துவர்களே இங்க ஒழிச்சிருவாங்க, கிறிஸ்துவ சொத்துக்களை பூரா எடுத்துக்குவாங்க, மத்திய அரசு எடுத்துக்கிறோம், RSS எடுத்துக்கிறோம், பாஜக எடுத்துக்கும், நீளமா போய் பேசுறாரு. அதை நம்பி ஒரு கூட்டாங்க தலையாட்டிட்டு இருக்கு. இதுக்காக ஜெபிக்கணும்ன்றார். கர்த்தருக்கு வேற வேலை இல்லை போல இருக்கு. இவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் செய்து கொடுக்கறதுக்கு தான் அவர் இருக்கிறார் போல இருக்கு. அவர்கிட்ட ஜெபிச்சு இந்த அரசை வந்து அகற்றணும், அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட ஜெபிச்சு மோடி அகற்றணும். இது என்னது? இது எந்த கோயில்லையாவது இந்த மாதிரி வேண்டிக்கிறாங்களா? இல்லை எந்த கோயில்லையாவது இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் நடத்துறாங்களா? எதுக்கு நீங்க சர்ச்சில் எதுக்கு இருக்கோம்? அது ஒரு மதம் சார்ந்த இடம். சாமியை கும்பிடுறதுக்கு, கடவுளை கும்பிடுவதற்காக மக்கள் கூடுகிறார்கள். அதை மட்டும் செய்தா போதுமே. ஏன் அங்க அரசியல் செய்யறாங்கன்னே தெரியல. மோகன் சி லாசரஸ் மாதிரியான ஆட்கள் ஒரு வெறுப்புணர்வை விதைத்து மக்களிடம் ஒரு பிரிவினையை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க சொத்தை எப்படி BJP காரங்களும் RSS காரங்களும் எடுப்பாங்கன்னு தெரியல. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிக சொத்துக்கள் வைத்திருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர்களுடைய இந்த சர்ச் மாதிரியான அமைப்புகள் தான். நீங்க தான் அதிகமா வச்சிருக்கிறீங்க. ஆனா அதுக்கு கணக்கு காமிக்கணும் இல்லையா? கணக்கு காமிக்கணும்னு சொல்லி கேட்ட உடனே இவங்கெல்லாம் எங்க இருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல, புற்றீசல் போல வந்திருக்கிறாங்க. அதையும் இந்த அரசு அதான் FCRA எதிர்க்கும் போது அவங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் என்பது தெரியுது. ஆனால் என்னன்னா ஒரு விஷயம் வந்து கண்கூடாக தெரியுது. தாவேக்காவினருமே அதை புரிந்துதான் வச்சிருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல கிறிஸ்தவர்களின் அந்த ஆதிக்கம் வந்து அதிகமாயிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து தமிழ்நாட்டில் உள்ள தமிழக மக்களுக்கு வந்திருக்கு. அது இந்த மோகன் சி லாசரஸ் மாதிரியான பாஸ்டர்களும் பாதிரியார்களும் பேசுறத வச்சும் தெரிஞ்சுக்கலாம். FCRAவுக்கு எதிராக அவங்க எல்லாத்தையுமே எதிர்ப்பாங்க. தமிழகம் முன்னேறக்கூடாது என்பதில் அவங்க தான் முதல்ல இருப்பாங்க. அது உங்களுக்கு தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் போராட்டமா இருக்கட்டும், அணுமின் நிலையங்கள் போராட்டங்களா இருக்கட்டும், துறைமுகம் போராட்டமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சர்ச்சு பாதிரியார்கள் தான் முன்னால நிக்கிறாங்க. இப்ப இன்னுமே அதிகமா இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இன்னொருத்தர் அவங்களோட பேரணியில கலந்துகிட்டாரு. அவர் சபாநாயகர், நம்ம சபாநாயகர் JC பிரபாகர் கலந்துகிட்டார். அது எதுக்குன்னா அந்த பேரணி கிறிஸ்தவ மதத்துல வந்து ஒரு விஷயம் இருக்கு. அவங்க கருக்கலைப்பு ஒத்துக்க மாட்டாங்க. அபார்ஷனுக்கு எதிரானவர்கள். அது கேனன் லா, அவங்களோட சட்டத்துல அது இருக்கு. இவர் அதை ஆதரிச்சு அந்த பேரணியில போறாரு. ஆனா நம்மளுடைய இந்திய சட்டப்படி 1971 1971 வந்த
பிரெக்னன்சி டெர்மினேஷன் சட்டம் ஒன்று இருக்கு நமக்கு, எம்டிபின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டப்படி பார்த்தீங்கன்னா கருக்கலைப்பு பண்ணலாம். 20 வாரங்களுக்குள்ள கருவை அந்த பெண் நினைத்தால் ஒரு மருத்துவரின் ஆலோசனையை பெற்று கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா இது அந்த பெண்ணுடைய விஷயம். ஏன்னா அந்த பெண்ணுடைய உடல் சார்ந்த உரிமை இது. அந்த குழந்தையை வைத்துக் கொள்ளலாம் வேணாமா என்பதை அவள்தான் முடிவு செய்ய வேண்டும். நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனை வருது. குறிப்பாக பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள், குழந்தைகள் கூட சில சமயம் இந்த மாதிரி கருத்தரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மனநல பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க, குழந்தைகளை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்க பெண்கள் இருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க எல்லாம் அந்த கருவை தாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் கோர்ட் கொடுத்திருக்க உத்தரவு. அப்ப அரசியல் சட்டப்படி நமக்கு ஒரு சட்டம் இருக்கும்போது அதை எதிர்த்து ஒரு மதம் சார்ந்த ஒரு சட்டத்தை இவர் கொண்டு ஆதரிக்கிறார் அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆதரிக்கிறேன் போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மத சார்ந்த சட்டத்தை ஆதரிச்சு பேரணி நடத்தினா என்ன ஆகும்? இவர் ஒரு பொறுப்பான அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவியில இருக்கும்போது இந்த மாதிரி மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போயிட்டு முன்னாடி நிக்கிறது நல்ல விஷயமான்னு தெரியல. நீங்க போய் பேரணியில சும்மா கலந்துக்கலாம், ஆனா உங்க மதம் சார்ந்த ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரணியில கலந்துக்கிறது சட்டப்படியும் தவறு, உங்க தார்மீகமா பார்த்தாலும் அது தவறுதான். அது அவர் சட்டசபை அவர் பேசினார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நிதியமைச்சர் மரியம் வில்சன் அவர் ஆரம்பிக்கும் போதே வரும்போதே ஒரு ரோசரியோட தான் சட்டசபைக்குள்ள வராரு. அவரும் இன்னொரு சில பேரெல்லாம் பைபிளை வச்சு பிரமாணம், அதுலெல்லாம் எங்களுக்கு மக்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார், இல்ல ஒரு அறிவுரை கூறுகிறார். என்ன சொல்றாரு? தமிழை கொஞ்சம் நல்லா படிச்சு வாசிங்கன்னு. நியாயம்தானே? இது தமிழ்நாடு தானே, தமிழர்கள் இருக்கிற இடம் தானே, இங்க தமிழை சரியாக வாசியுங்கள் ஒருத்தர் சொன்னா அதை ஒரு அறிவுரையா எடுத்து, அது ஒரு மூத்த அரசியல்வாதி சொல்றார், அதை நீங்க ஏத்துக்கலாமே. அது உங்க கூட்டணியில இருக்கிறவர் தான் அவரும். அவர் சொல்றதை நீங்க ஏத்துக்க கூட உங்களால முடியல. உடனே எங்களுக்கு தமிழை விட, தமிழ் தெரிஞ்சதை விட என்னோட மதம் தான் முக்கியம், மதத்துல அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களோட அன்பு மொழி கருணை மொழியெல்லாம் என்னன்னு மக்கள் ஊருக்கு நல்லா தெரியும். உங்க குடும்பத்துக்குள்ளேயே நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கப்புறம் அநாகரிகமாக மயக்க தூக்கி போட்டு உட்காரு. இது ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு ஒரு அரசியல்வாதியை நம்ம பார்க்க முடியுது. அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. நிதித்துறை என்பது, நிதியமைச்சர் என்பது சின்ன விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கும் போது நீங்க எவ்வளவு நிதானமாகவும் பொறுமையாகவும் ஒரு மெச்சோர்டாகவும் நடந்துக்கணுன்றது உங்களுக்கு தெரியல. ஆனா உங்களுடைய நடத்தை ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருந்தது, மிகவும் கண்டிக்கத்தக்கதாக இருந்தது. அதுலயும் மதத்தை உள்ளே இழுத்தது மிக 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 தவறு. இவரும் சபாநாயகரும் மாத்தி மாத்தி மதத்தை உள்ள இழுத்து கொண்டு வராங்க. சட்டசபை என்பது மதசார்பில்லாத இடம். மதசார்பின்மை கடைபிடிக்கிற அரசு நீங்க தான் சொல்றீங்க, நாங்க சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. இதே ஒரு பாஜகவினர் அங்க பகவத்கீதையோ இல்ல வேற எதையாவது கொண்டு பேசியிருந்தா இந்த இந்த அகிலமே கீழே விடாற மாதிரி எல்லாரும் கூச்சல் போட்டிருப்பாங்க, சமூக ஊடகங்களா இருக்கட்டும் எல்லாருமே. ஆனால் இன்னைக்கு நீங்கள் இதை பேசிட்டு அதை சரின்னு நீங்க சொல்றது நியாயம் இல்லை. அது கண்டிப்பாக முதலமைச்சர் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மதம் சார்ந்து சட்டசபையில பேசுவதும் நடந்து கொள்வதும் மிக மிக தவறான ஒரு விஷயமாக இருக்கிறது. இங்கே இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி எழுது. இந்த அரசு ஒரு கிறிஸ்துவம் சார்ந்த அரசாக போய்கொண்டிருக்கிறதா என்று மக்கள் மனதில் ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நீக்க வேண்டுமென்றால் அது முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது. அவர்தான் அவருடைய அமைச்சர்களை சரி, ஏன்னா முதல் முறையாக வந்திருக்கிறீங்க, அதனால தவறு இல்லை. ஆனால் சில தவறுகள் திருத்திக் கொள்ளலாம். அந்த அமைச்சர்களா இருக்கட்டும், எம்எல்ஏக்களா இருக்கட்டும், அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு கண்டிப்பாக திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இருக்கு, மூத்த அரசியல்வாதியாக அங்க இருக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்குமே இருக்கு. அப்படி இல்லாட்டி முதல் தடவை இவங்க பண்ற தப்பெல்லாம் சகிச்சுக்கணும்னு யாருக்கும் இங்க அவசியம் கிடையாது. நீங்கள் முதல் முறையாக வரலாம், ஆனால் இந்த அரசு எத்தனையோ வருடங்களாக சென்று கொண்டு இருக்கிறது. மக்கள் உங்களை நீங்க முதல் முறையா வந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களை மன்னிப்பதற்கோ இல்ல உங்களுக்கு ஒரு அடுத்த சான்ஸ் கொடுக்கறதுக்கோ தயாராக இல்லை. நிறைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. முன்னால் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த பிரச்சனைகளும் சரி, இப்போ திருப்பி மறுபடியும் உண்டாகி இருக்கிற புது பிரச்சனைகள். ஏன்னா ஒரு 11 லட்சம் கோடி கடன்ல உட்காந்துருக்கோம். அந்த கடன் எல்லாம் அடைக்கணும். நீங்க
அதுக்கப்புறம் உள்கட்டமைப்பை சரி பண்ணணும். மழை பொய்த்து விட்டது எல்னினோவால. இப்ப அடுத்த பிரச்சனை கண்டிப்பாக விவசாயம் பொய்க்கும். விவசாயம் பொய்த்தால் அதற்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன? தண்ணிக்கு என்ன செய்ய போறீங்க? எலக்ட்ரிசிட்டி என்ன செய்ய போறீங்க? காவிரி பிரச்சனை வந்திருக்கு, பெரியார் பிரச்சனை வந்திருக்கு, வைகை தாமிரபரணின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு இந்த 5 ஆண்டுகள் போதுமா என்பது எனக்கு தெரியவில்லை. அதில் கவனம் செலுத்துவது நல்லது. இது முதல் முறையாக வந்தது அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லாருக்கும் ஒரு கார் கொடுக்க போறேன் மினிஸ்டருக்குன்னு. ஏற்கனவே அரசே ஒரு காரை கொடுக்கும். நீங்க அமைச்சர்களாக ஆனால் எல்லாருக்கும் ஒரு கார் கொடுப்பாங்க. கார் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா இவர் எம்எல்ஏக்கும் சேர்த்து தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு வகையில பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்களாக புதுசாக வந்திருக்கோம் நிறைய பேருக்கு கீழ்மட்ட நிலையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அது உண்மைதான். யாரு என்னன்னு தெரியல. நமக்கு நிறைய எம்எல்ஏக்கள் பெரிய வசதியான குடும்பம்ல சாதாரண குடும்பங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு கார் கூட இல்லாத, வசதி இல்லாத எம்எல்ஏ அந்த அவங்களுக்கு வருகிற சம்பளம் மட்டும்தான் இருக்கும். வாங்கி தருவதாக சொல்கிறார். நல்ல விஷயம். ஆனால் எந்த பணத்துல வாங்கி தருவீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். உங்க கட்சி பணத்துல வாங்கி கொடுங்க, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க உங்க எம்எல்ஏ, நீ உங்க கட்சி பணத்துல எல்லாருக்கும் ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். தயவு செய்து மக்கள் பணத்தை செலவிட வேண்டாம். ஏன்னா இது ஒரு முன்னுதாரணம் ஆயிரும். அப்புறம் அடுத்து வரவங்க எல்லாம் முதல் முறையா வந்தோம்னு சொல்லிட்டு இதவே முன்னுதாரணமாக காமிச்சு மக்கள் பணத்தை செலவு செய்வார்கள். அது தேவையில்லாது. இருக்கிற கடன்ல இந்த செலவும் சேர்றது நல்லதாக தெரியவில்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாகவே ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் எல்லா அரசியல் கட்சியிலுமே தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் தாக்கி பேசுவதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது உதயநிதி அவர்கள் பேசும்போது மிகவும் கண்ணிய குறைவாக முதலமைச்சரை பற்றியும் த்ரிஷா அவர்களை பற்றியும் பேசினார். அதற்கு முன்னாடி கூட நயினா நாகேந்திரன் அவர்கள் த்ரிஷாவை பற்றி பேசியது கூட சர்ச்சையானது. அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா சட்டசபையிலும் இது நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் பேசும்போது கூட என்ன சொல்றாரு, உங்க அப்பாட்ட கேளுங்கன்னு சொல்றாரு. நம்ம எதிர்கட்சி தலைவரை பார்த்துட்டு இப்ப நயினா நாகேந்திரன் புதுசா என்ன சொல்லியிருக்கிறாரு, அப்பாவை பார்த்து கேளுங்கன்னு சொல்றாரு. அது போக அவர் ஆட்டுத்தோல் இதுக்கு பயன்படும், மாட்டுத்தோல் அதுக்கு பயன்படும், ஆனால் எதுக்குமே பயன்படாத ஒரு கட்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் திருப்பி மறுபடியும் முதலமைச்சரை தாக்கி பேசியிருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, பொதுவாகவே தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுவதையோ, அவர்கள் சொந்த வாழ்க்கையை பேசுவதையோ, இல்ல அவர்கள் விடுத்த அவர்கள் குடும்பத்தினரை பற்றி பேசுவதையோ நிப்பாட்டினால் நல்லது. இதில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிறார், திரு அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்களை பற்றியும் அவர் குடும்பத்தாரை, குறிப்பாக அவர் மனைவியை பற்றியெல்லாம் மிக மோசமாக பொதுவெளியில பேசினது, விமர்சனம் செய்ததெல்லாம் பார்த்தோம். என்னோட கேள்வி எல்லாம் நாகரிகமாக பேசணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கையும் கூட. இந்த நாகரிகத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது தமிழ் சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. அப்படிப்பட்ட தமிழ் சமூகத்தை நீங்க எல்லாருமே ரெப்ரசன்ட் பண்றீங்க. எங்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் இருக்கும்போது தயவு செய்து கொஞ்சமாவது கண்ணியம் காக்க வேண்டும், நாகரிகமாக பேச பழகுங்கள். ஏன்னா எங்களுடைய அரசியல்வாதிகள் நாகரிகமாக பேசணுன்றதா நாங்க விரும்புறோம். சமீபத்தில் பேசின உதயநிதி அவர்கள் பேசினதா இருக்கட்டும், இல்ல மற்றவர்கள் பேசினது எல்லாமே பாத்தீங்கன்னா தேசிய அளவில் பேசு பொருளானது. இந்தியா முழுக்க மக்கள் அதை பார்க்கிறார்கள். தமிழர்கள் மேல் ஒரு அபிப்பிராயத்தை வைத்திருப்பார்கள். அது மாறிவிடும். அதனால யார் பேசினாலும் மக்கள் பிரச்சனைகளை பேசுங்க. அது பாஜகவா இருந்தாலும் சரி, தாவேகாவா இருந்தாலும் சரி, திமுக, மக்கள் பிரச்சனையை பேசுங்க. மக்களுக்கு என்ன செய்யணும்னு எல்லாரும் சேர்ந்து யோசிங்க. அதற்காக இந்த அரசை குறை சொல்லுங்கள், விமர்சனம் செய்யுங்கள், எதை வேணாலும் பண்ணுங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரையும் நீங்க அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, மனைவி இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னோட கருத்து. ஏன்னா தேசிய அளவிலும் இது நடந்துட்டு இருக்கு. இவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இத்தாலி பிரதமர் மெலோனியையும் மோடியையும் வச்சு இப்போ ஒரு காமெடி பண்ணாரு. ரொம்ப பார்க்கவே அருவருப்பாக இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் அவர் ஒரு தேசிய தலைவராக இருந்து கொண்டு பேசுவது. திரு மோடி அவர்களை வைத்து எவ்வளவோ அசிங்கம், அவர் தாயை பற்றி, அவர் மனைவியை பற்றி, அவர் மெலோனியை பற்றி இப்படி ரொம்ப மோசமாப்பட்டிருக்கு. இது என்ன மாதிரியான வளர்ச்சி என்பது எனக்கு தெரியல. என்ன முதிர்ச்சி என்பதும் தெரியல. ஒரு முதிர்ச்சி இல்லாத அரசியலை நாம் இங்கே பழகி கொண்டிருக்கிறோமோ என்பது போல் தெரிகிறது. ஏற்கனவே இந்த மாதிரி இருந்தது. ஆனாலும் தேசிய அளவிலும் சரி,
தமிழகத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையை தாக்குவதிலும், தனிப்பட்ட மனிதர்களை பற்றி பேசுவதையும், அவர்கள் குடும்பத்தினரை பற்றியும் பேசுவதையும் அறவே தவிர்க்க வேண்டும். அதை தவிர்த்தால் தான் பெண்கள் இந்த அரசியல்ல நிம்மதியாக அரசியல் செய்ய முடியும். அது போக ஒரு நாகரிகம் தெரியும். அந்த நாகரிகத்தை கைவிட்டு யார் பேசினாலும் சரி, அது தவறு. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி. போதைப் பொருள் என்பது மிக மோசமாக எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு. இந்தியா முழுக்கும் இருக்கு. அது தமிழகத்துல ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. சிறிது நாளைக்கு முன்னாடி போன திமுக ஆட்சியில சொன்னாங்க, போதைப் பொருள் விற்பனை இருப்பவங்களை பத்தி தகவல் சொன்னா காவல்துறைக்கு சொன்னா உடனே அது யார் விற்கிறாங்களோ அந்த குற்றவாளிகளுக்கு தெரிந்து யார் தகவல் சொன்னாங்களோ அவங்கள தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் அது மாறும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, அதற்காக தனியாக அவங்க நம்பர்லாம் கொடுத்திருந்தாங்க. இதுல தகவல் சொல்லுங்க, நாங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரியில ஒரு பிரச்சனை ஒரு இளைஞன் ஒரு கூட்டத்தால் தாக்கப்பட்டு மிக மோசமாக தாக்கப்பட்டு இருந்தான். எப்படி எதற்காக தாக்கப்பட்டான் அப்படின்னு பார்க்கும்போது அரசு என்ன சொல்லுதுன்னா, கோஷ்டி மோதல்ல தாக்கியிருக்காங்கன்ட்டு. ஆனால் அந்த இறந்த மாணவனின் தந்தை வேற சொல்றார். நான் இந்த மாதிரி ஏற்கனவே போதைப் பொருள் அங்க வித்துட்டு இருந்தாங்க, அங்க உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. அதை பற்றிய தகவலை என் மகன் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்க. விசாரிச்சு பார்த்தாங்க. இவன் திரும்பி வந்ததும் அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அந்த வித்தவங்க, அந்த குற்றத்தை செய்தவர்கள் என் மகனை தாக்கினார்கள். அதில் தான் என் மகன் இறந்து போனான்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இதில் எது உண்மை என்பதை அரசு கண்டிப்பாக வெளிக்கொண்டு வரும். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியுது. குற்றம் செய்பவர்களை பற்றிய, குறிப்பாக போதைப் பொருள் விற்பவர்களை பற்றிய ஒரு யாராவது போயிட்டு போலீஸ்ல தகவல் சொன்னால் உடனே எப்படி குற்றவாளிகளுக்கு தெரியுது? இது யார் செய்யறாங்க? காவல்துறையினர் செய்யறாங்களா இல்ல வேற யாரும் செய்யறாங்கன்னு தெரியல. அதனால யாருமே இந்த போதைப் பொருள் பற்றிய தகவல் சொல்வதற்கு தயாராக இல்லை. இதுதான் உண்மை. ஏன்னா இந்த மாதிரி தகவல் சொல்பவர்களை நாங்க ரகசியமா வைக்கணும். ஆனா ரகசியமா வைக்காட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கதான் செய்யும். இது ஒண்ணு. இரண்டாவது, அது பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், இல்ல கல்லூரிகளாக இருக்கட்டும், கோஷ்டி மோதலோ இந்த மாதிரியான மோதல்கள் அடிக்கடி நடக்குது. ஏன் இப்போ கல்லூரிகள் இதை தடுக்க மாட்டேங்குது? இல்ல அரசு ஏன் இதை பற்றி ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? ராகிங் எல்லாம் முன்னாடி ரொம்ப மோசமா நடந்து அது தடை செய்தாங்க. ஆனா இன்னைக்கும் அது போயிட்டு இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. குறிப்பாக ஹாஸ்டல்ல தங்கியிருக்கும் மாணவர்கள் இதற்கு பலியாகிறார்கள். இப்ப இந்த கோஷ்டி மோதல், இது போதைப் பொருளுக்காக நடந்தாலும் சரி, கோஷ்டி மோதலுக்கு நடந்தாலும் ஒரு மாணவனின் உயிர் போயிருக்குது அப்படின்னா அங்க சண்டை போட்டு ரவுடித்தனம் பண்ணி தானே போயிருக்கணும். அது தவறு இல்லையா? இதுக்கு என்ன அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மேல் கண்டிப்பாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இது ஒரே நாள்ல நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. பல காலம் நடந்துதான் அந்த பையனோட உயிர் போயிருக்கும். ஏதோ ஒன்று ஒரு இளைஞனின் உயிர் போயிருக்கிறதுனால அது சாதாரண விஷயம் இல்லை. அது கோஷ்டி மோதலா இருந்தாலும் சரி, போதைப் பொருள்னால இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த கல்லூரி இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். அப்படியெல்லாம் கோஷ்டி மோதல் இருந்தால் நீங்க முதலே அவங்களெல்லாம் இடைநீக்கம் செய்திருக்கணும், இல்ல கல்லூரியை விட்டு வெளியே அனுப்பியிருக்கணும். ரெண்டுமே செய்யாம வளர விட்டு இன்றைக்கு ஒரு உயிர் போனதான் அந்த தாய் தந்தையர்களின் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். கண்டிப்பாக அரசு இதற்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இந்த மாதிரியான கோஷ்டி மோதல்கள், சண்டைகள் இது எதுவுமே நடக்கக்கூடாது. கல்லூரியோ பள்ளியோ படிக்கும் இடமாக மட்டும்தான் இருக்கணும். அதற்கான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்று நினைக்கிறேன். எடுத்தால்தான் வருங்கால சந்ததியினர் போதைப் பொருள் பழக்கம் இல்லாமலும் இல்ல இந்த மாதிரியான ரவுடித்தனம் செய்யாமலும் ஒரு நல்ல ஒரு சிட்டிசனா வருவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை.